என் ஜாதி பெருமையை பேசும்போது வந்து மீசை முறுக்கணும்னு தோணுங்க. தோரணையே மாறிடுச்சு. எல்லாமே அந்த மாறிடுச்சு. உட்கார்ந்த தோரணை மாறிடுச்சு. ரொம்ப ஹம்பிளாக உட்காந்து பேசுகிறீங்க. இதனால நீங்கள் இழந்தது என்ன? மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைச்சது என்ன? இதனால் நான் நிறைய அழுந்திருக்கேன். நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன் நிறைய டைம். நான் நிறைய நேரத்தில் அழுதுருக்கேன். ரொம்பவும் நல்லா பெஸ்ட் ஃப்ரெண்டுங்களே அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏமாச்சான் நான் அப்படியாடா அவங்ககிட்டலாம் பழகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாண்டா நீ அப்படி தான் பழகிறீன்னு எனக்கு லேட்டாக தோணுது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. உங்கள் பின்னாடி வந்ததுனால எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. ஜாதி வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஜாதி அரசியல் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களுக்காக மட்டும்தான் பார்ப்பாங்க. ராஜ பரம்பரை தினகரன் டு தினகரன், இது எப்படி இருக்கு? இது வந்து நல்லா இருக்கு பிரதர். ஓகே. தினகரன் ஃபஸ்ட்டு ராஜ பரம்பரை பேருன்றது வந்து அது கொஞ்சம் பேடாக தான் இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல. ஓகே. இது வந்து நல்லா இருக்குது. தினகரன்றது வந்து ஏகே தினகரனா இப்போ தெரியுது. ஓகே, என்னோட ஒரிஜினல் பேர் தெரியுது இப்போ எல்லாருக்கும். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ இது விஜய் டிவி அப்ரோச் பண்ணாங்களா, அரல்ஸ் வந்து இல்லை இந்த கண்டென்ட் இருக்குது நம்ம இப்போ போய் பேசலாம் அப்படின்னு நீங்கள்? ஃபஸ்ட்டும் சரி தான், விஜய் டிவி தான் அப்ரோச் பண்ணாங்க. செகண்ட் ஒன்றும் அவங்கள தான் அப்ரோச் பண்ணாங்க. கால் பண்ணியிருந்தாங்க, ட்ரோல் செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரிங்க பிரதர், சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா இது ஒரு ட்ரோல் செய்யப்படும், இது ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஓரளவுக்கு எல்லாரும் மாறுவாங்க, சரி ஓரளவுக்கு ஃப்ரேம் ஆகும், மாறிட்டேன்னு சொன்னால் நம்மளால் ஒரு 4 பேர் மாறுவாங்கன்னு நான் நினச்சேன். போனேன். அதே மாதிரி கடவுள் அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி அமைஞ்சது. என்னால் 4 பேர் மாறுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பழைய எபிசோடுக்கு போகலான்னு நினைக்கிறேன். பழைய எபிசோடு முடிஞ்சிருக்கும். ஒரு நாளில் நான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சேன். ஒரு நாளில் நான் ட்ரெண்ட் ஆனேன்னா அதே மாதிரி ட்ரோலு கமாண்டு அதெல்லாம் நிறைய வந்துச்சு. அதனால ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. அந்த எபிசோட் முடிஞ்சு ரிலீஸ் ஆனிச்சுல, ரிலீஸ் ஆன பிறகு உங்களை பார்க்கும்போதும் உங்ககிட்ட பேசும்போதும் எப்படி பேசுனாங்க? லைக் பாராட்டு மழை எப்படி வந்துச்சு? அதே சமயம் மழைன்றது வந்து கொஞ்சம் கம்மி தான். திட்டுகள் தான் நிறைய. திட்டுகள்லாம் எப்படி ஃபோனில் திட்டுறது, அன்னோன் பர்சனா யாருன்னே தெரியாதவங்க கால் மொபைல் நம்பர், என்னோட மொபைல் நம்பர் வந்து கால் பண்ணி திட்டுறது, அந்த மாதிரியான நிறைய நபர்கள் அது மாதிரி செஞ்சுருந்தாங்க. எனக்கு அதுதான் ஃபோனில் திட்டினது, கமெண்டில் திட்டினது, இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வல்கராக ரொம்ப ஒரு மாதிரியாக பேசினாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன் நிறைய டைம். நான் நிறைய நேரத்தில் அழுதுருக்கேன். ரொம்பவும் என்னடா இப்போ கொலையாக பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்டா இதுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி ஆச்சு. நான் வேறு மாதிரி பார்த்தேன். அது ட்ரோலாக வச்சு வேறு மாதிரி ட்ரெண்ட் ஆகும்னு நினச்சேன். இது கொஞ்சம் தப்பாக பேடாக ட்ரெண்ட் ஆன உடனே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைம் பீரியட் வந்துடும். ஏதோ ஒரு காரணத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து இல்லை எல்லாரும் சமம் அப்படின்னு மாறியிருப்பீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது எப்படின்னா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அந்த ஷோ ரிலீஸ் ஆன பிறகு கொஞ்சம் போயிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்டுங்க அந்த மாதிரிலாம் எல்லாம் ஜாலியாக வெளில போவோம். ஆனால் பார்க்குற பார்வையில் நம்மளை அது அப்படியா அப்படின்னு சொல்லி நல்லா பெஸ்ட் ஃப்ரெண்டுங்களே அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஓகே. ஆனால் அவங்களுக்கு தெரியும் நான் அது மாதிரி இல்லைன்னு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாம் ஒன்றா தான் படிக்கிறோம், அவங்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் அவங்க அந்த மாதிரி தான் பார்த்தானுங்க. ஏமாச்சா நான் அப்படியாடா அவங்ககிட்டலாம் பழகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாண்டா நீ அப்படி தான் பழகிறீன்னு எனக்கு லேட்டாக தோணுது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகே, சரிடா மச்சான், இதுக்கப்புறம் எதுக்கு நான் அதுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர் சொன்னதையும் கேட்கல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான், ஏன்னா ஒரேடியாக வர முடியாது எதுலேருந்தும். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வெளியே வந்து இப்போ ஒரு நல்ல எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக நான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு வீட்டு நான் எப்போ போனாலும் வாடாமா, அவங்க வீட்டில் எப்படி சொல்லணும்னா வாடா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சாப்பாடு போடுவாங்க, நான் சாப்பிடுவேன். அதர் கம்யூனிட்டி தான் இருந்தாலும் அந்த மாதிரிலாம் நான் யாருக்கிட்டையுமே இது சின்ன வயசுலேருந்து அது மாதிரி ஊரில் ஒரு மீட்டிங் போகிறேன்னா அப்போ மட்டும் போயிட்டு அப்படியே வந்துடுவேன். நான் அப்போ கூட அந்த மாதிரி இடோய் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படி அப்படின்னு யார்கிட்டையும் பெருமை பேசுறதில்லை. புரியுதுங்களா? சரி, ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் வருது, அதை பயன்படுத்திக்கலாமே சொல்லிட்டு நான் போனேன். ஓகே. அது ஒன்று. அவங்க வீட்டில் அந்த அம்மாவே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்னடா இந்த மாதிரிலாம் போய் பேசியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா எனக்கு நான் ஒரு வாய்ப்பு கிடச்சி இதை பயன்படுத்திக்கலான்னு போனேன், அது தப்பாகிடுச்சு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரிடா இதுக்கப்புறமும் அது மாதிரி இருக்காது, உன் ஒர்க்கை பாரு, உன் வேலையை பாரு, நீ இன்னமும் அப்படியே தான் இருக்க, நீ ஒன்றும் ஓரளவுக்கு வரலை. உனக்கு பின்னாடி நான் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் இருக்கேன். உனக்கு பின்னாடி கற்றுக்கிட்டவெல்லாம் 6 மாதம் வேலை செஞ்சவங்களாம் கடை வச்சுட்டாங்க, நீ இன்னமும் அப்படியே தான்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப மனதளவில் பாதிச்சு. சரிம்மா இதுக்கப்புறம் நான் அதெல்லாம் போயிட்டு வீணாக காசு செலவு பண்ணிக்கிட்டு நான் இருக்க மாட்டேன்,
என் வேலையை நான் அதுக்கப்புறம் பார்த்துட்டு கடை வைக்கிறது தான் இப்போ என்னோட எய்ம். அதை விட்டா சினிமா ரெண்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குல்ல, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக தான் நான் பார்க்குறேன். மிகப்பெரிய மாற்றம். இதனால நீங்கள் இழந்தது என்ன, மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைச்சது என்ன? இதனால் நான் நிறைய இழந்திருக்கேன். பணமாக இருக்கட்டும். ஓகே. ஏன்னா ஒரு 6 மந்த்தாக ஒர்க் எதுவும் போகல. கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு அந்த மாதிரி அப்படியே போயிடுச்சு. ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் ஆச்சு. ஓகே. அதாவது இந்த ஒரு பேச்சுனால 3 லட்ச ரூபா கடன். 3 லட்ச ரூபா கடன் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளில நான் சமாளிச்சுட்டு இப்போ ஓரளவுக்கு இன்னும் ஒரு 1 லேக் இருக்குது. அதை முடிச்சுட்டுனா அவ்வளோதான். அவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து ஒரு நாளாக அந்த கடனை நினச்சி சூசைடு அந்த மாதிரிலாம் கூட யோசிச்சிருக்கேன். சூசைடு? ஆமாம் அந்த மாதிரிலாம் கூட யோசிச்சிருக்கேன். ஏன்னா எல்லாம் ஒரே நாளில் கேட்டால் ரொம்ப ஒரு நாளைக்கு அந்த மாதிரி கால் பண்ணுவாங்க. காசு டாலி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நான் இருக்குண்ணா கொஞ்சம் டைட்டாக இருக்குண்ணா. ஏன்னா நான் ஏதாவது ஈவெண்ட் இருந்தால் தான் கண்டிப்பாக. அதனால் ஈவெண்ட்டு எதுவும் சரியாக இல்லை. அந்த டைமில் வந்து ஈவெண்ட்லாம் ஒரு மாதம் ஒரு 6 மாதம் 6 மந்த் நிறைய இருக்கும். ஒரு 6 மந்த் இருக்காது. அந்த மாதிரி அவாய்ட் பண்ணாங்களா உங்களை? ஈவெண்ட்டுக்கு பர்பஸாக அவாய்ட் பண்ணாங்களா? ஈவெண்ட்லாம் எனக்கு என்னோட ஃபோட்டோகிராஃபி சர்க்கிள் வந்து நிறைய வரும். நான் தான் போனால் புரியுது இப்போது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன் தம்பி நீ போடா அப்படின்னு நான் மட்டும்தான் போவேன். ஒரு 10-20 பேர் வந்து ஸ்டேஜ் மேலே நிற்பாங்க பொண்ணு மாப்பிள்ளை பக்கத்தில். டே அப்படி யாரா டே இப்படி எடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துல உங்களை அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் தான் அது தெரியும். ஆனால் என்கிட்ட கேட்கல. இப்படி ஒரு மாதிரியா பண்ணுறாங்க. ஓகே. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் அப்படியே கேமரா வச்சுட்டு நான் வந்துட்டேன் வெளியே. ஓகே. ஒரு பேட் வேர்ட்ஸை திட்டிட்டு என்னை பற்றி திட்டினா பரவாயில்ல பிரதர். கண்டிப்பாக. வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி திட்டினோடனே எனக்கு செம கோவமாக இருந்துச்சு. அப்படியே கேமரா அவுத்து கீழே வச்சுட்டு நான் மட்டும் வெளில வந்துட்டே இருந்தேன். கஸ்டமர் அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை அதுக்கப்புறம் வந்து தம்பி சாரிடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் என்னை அனுப்பிச்சி வச்ச அவரும் அந்த அண்ணாவும் கூப்பிட்டு சரி எடுடா பண்ணுறா இதெல்லாம் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் என்ன பண்ணேன், சரி அதுக்கப்புறம் ஓகே இவ்வளோ கேட்குறாங்க சரி அதுக்கப்புறமும் போயிட்டு எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இல்லை ஒரு மாதிரியாக பேசிட்டு இந்த பக்கம் குறுக்கா நெடுக்கல் நடந்துட்டு திட்டிட்டு அந்த மாதிரி நான் கூப்பிட்டேன். பிரதர் வாங்க ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு என்ன பிரதர் தப்பு பண்ணேன், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் எனக்கு கேளுங்க, நான் உங்களை ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலோ வேறு யாராவது தப்பாக பேசினா ஒரு அடி நடிச்சுக்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நீ ஏன் அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லி. பிரதர் நான் வந்து பேசுனது வந்து நான் அப்போ பேசினேன் நான் இல்லைன்னு சொல்லுவேன். அப்போது அந்த சுச்சுவேஷனில் நான் என்னோடய இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எப்படி இருந்தேன் எந்த மாதிரி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுவும் நான் யாரை காயப்படுத்துகிற மாதிரி நான் பேசலை. யாரையும் தூக்கி பிடிக்கிற மாதிரியும் பேசலை. என்னோட வரலாறு என்னோட அதை சொல்லி அப்போ இருந்த புரிதலுக்கு நீங்கள் பேசியிருப்பேன். அப்போ இருந்த புரிதலுக்கு நான் பேசினேன். நீங்கள் இப்போ கேட்குறதுனால நீங்கள் என்னை தப்பாக நினச்சிட்டாலும் சரி தானே. இதெல்லாம் நான் எனக்கு தெரியும் நான் அந்த மாதிரி இல்லை, நான் அப்படி தான் சரி அப்படி பேசியிருந்தேன். வரலாறு மட்டும் தான் சொல்லி யாரும் காயப்படுத்தி பேசலை எனக்கு தெரியும். நீங்கள் காயப்படுத்தி சரி காயப்பட்டிருந்தால் என்னை மன்னிச்சிங்க சொல்லிட்டு ஒரு சாரி கேட்டு சரிப்பா அதுக்கப்புறம் இதுக்கப்புறமாச்சு யாராக இருந்தாலும் யாரோட மனசையும் புண்படுத்துகிற மாதிரி பேசாதீங்கன்னா என்ன திட்டுறது ஒன்றும் பிரச்சனை, வீட்டில் இருக்கிறவங்க பற்றி திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் அப்படியே வந்து இவர் ஓகே நான் தப்பு பண்ணிட்டேன் ஆனால் என்னை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு அவங்களை பாதிச்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கிறது பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது என்ன வயசு பிரதர் இருக்கும் அப்போ வந்து ஒரு 20 இருக்கும். இப்போ 26 ஆக போகுது, 25 ஆக போகுது. ஓகே. அதான் இப்போ அந்த டைமில் தான் சொல்லுவாங்கள்ல அந்த வயசில் துருத்துன்னு. கண்டிப்பாக அந்த டைமில் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இடையில ஒரு 2-3 யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தாங்க அவன் மாறிடுவான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் நடந்துச்சு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஒரு 2-3 யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. அவனை இந்த மாதிரி பேசாதீங்க, கலாய்க்காதீங்க, ட்ரோல் பண்ணாதீங்க, திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் ஒருத்தர் போட்டிருந்தாரு. எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க அப்படி ட்ரோல் பண்ணும்போது நீங்கள் இன்னும் என்னையே அப்படி ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆக்ரோஷப்படாமல் இல்லை நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன், நான் அதை மாற்றணும்னு முயற்சி பண்ணுறேன், நான் மாற்றுறேன் அப்படின்னு நீங்கள் மாறினது அந்த மைண்டு ஆக்சுவலாக அந்த ஒரு டிசிஷன் எடுத்தீங்களே அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா சில பேர் வந்து இப்படி ட்ரிகர் ஆவாங்க, என்னடா அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் மாறதுக்கு எப்படி அவங்க ஒரு ஈகோ பார்ப்பாங்க. இதெல்லாம் இந்த விட்டு வெளில வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஈகோ பார்ப்பாங்க. நம்ம அந்த ஈகோலாம் நான் எப்பவுமே நான் ஒரு சாதுவான டைப்பு. அதனால வந்து சரி எதுக்குடா நம்ம யோசிச்சு பார்த்தோம். நிறைய நாள் யோசிப்பேன் தூங்கும்போது, தூக்கமே வராது நைட்லாம் சுத்தமாக. ஒரு நாள் அந்த ஒரு 6 மாதம் 7 மாதத்தில் வந்து சரியாக தூக்கன்றதே எனக்கு சுத்தமாக ஒரே ஒரு துளி கூடன்றது இருக்காது. அந்த 4 மணி அந்த 4 மணிலேருந்து ஒரு 7 மணி வரலும் அந்த தூக்கம் தான் தூக்கம் வருமே. ஓகே. ஏன்னா
ஒரு டே நைட் ஃபுல்லாக கண் வச்சு உட்காந்துட்டு இருப்போம், யோசிச்சுட்டே இருப்பேன், என்னடா இது இப்படி பண்ணிட்டோம்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அந்த 4 o'clock அந்த மாதிரி தான் தூக்கமே வரும். ஓகே. நிறைய நாள் யோசிச்சு வெறுத்துட்டேன், ஏன்டா அந்த மாதிரி ஆச்சுன்னு. நீங்கள் என்ன ஒர்க் பிரதர் பண்ணுறீங்க? நான் ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன் பிரதர். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர். ஆமாம், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் நான். ஓகே. அதோட ஷார்ட் ஃபிலிமு அந்த மாதிரி சின்ன சின்ன ரோல்லாம் கொடுத்தா இப்போ மூவி ஏதாச்சும் சின்ன சின்ன ரோல் கொடுத்தா பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ மூவிலாம் உங்களுக்கு. ஏன்னா இந்த ஸ்பீச் வந்து வேலையை பாதிச்சுதா உங்களுக்கு? முதல்ல சொன்ன ஸ்பீச் வந்து உங்கள் வேலையை பாதிச்சுதா? கண்டிப்பாக ஒர்க்கு நான் ஒரு 6 மாதம் வீட்டை விட்டே வெளில போகல. ஏதாவது ஒரு ரொம்ப ஆள் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி டைமில் வெளில போகும்போதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஓகே. தெளிவு வரும்போது நம்ம ஒரு சில பேரை பற்றி படிக்க ஆரம்பிப்போம். ஆமாம். அதாவது ரொம்ப அழகாக சொன்னீங்க, பிறப்பால் எல்லாரும் சமம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. அப்படிங்கும்போது ஒரு சில பேரை பற்றி நம்ம படிக்க ஆரம்பிப்போம், ஒரு சில பேரை பற்றி தெரிஞ்சிருப்போம். ஸோ அப்படி நீங்கள் யாரை பற்றி படிக்க ஆரம்பிச்சிங்க, யாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அம்பேத்கர் இருக்கார் தெரியுங்களே, அவரை பற்றி ஓரளவுக்கு நான் படிக்கலை, இப்போ யூடியூப்பில் தெரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்சம். ஓகே. அவர் எவ்வளோ எல்லா மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் அவர் பாடுபடல, எனக்காகவும் உங்களுக்காகவும் பாடுபட்டிருக்காரு. எல்லாத்தையும் சரிசமமாக எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்காரு. அது அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான், பிறப்பால் எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவர், அதை தான் நான் அந்த இடத்துல சொன்னேன். ஆமாம், அது எல்லாருக்குமே தெரியும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுவை தான் நாங்கள் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அது வந்து பெரும் பேசும் பொருளாகிடுச்சு. இப்போ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ அதுக்கு முன்னாடிலாம் வெளியே போனால் செருப்பு அவுத்துட்டு போகணும், அந்த மாதிரி தோளில் துண்டு இப்படி எடுத்து போட்டு போகணும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போது அந்த மாதிரி இருக்குங்களா? எல்லாம் யாரால்? அவரால் வந்தது தான் எல்லாமே. ஓகே. எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வர மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் பார்த்து ஒரு 2 பேர் மாறினாங்கன்னா எனக்கு சந்தோஷம் இல்லை. உங்களை பார்த்து 4 பேர் திருந்தணும். ஜாதியை வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஜாதி அரசியல் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களுக்காக மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்க வீட்டை நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம காசு போட்டு இப்போ ஒரு பேனர் அடிக்கணும், ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னா நம்ம காசு தான் போகுது, நம்ம உழைப்பு போகுது. நம்ம இத்தனை ஒரு மாதம் 2 மாதம் ஒரு நாள் உழைச்ச காசு போகுது. அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி தான், அவங்க வேலையை பாருங்கள், அவங்க குடும்பத்தை பாருங்கள். இதுக்கப்புறம் ஜாதி என்பதே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பிரதர், உங்களை மாதிரி புரிதல் முன்னாடி வேறு மாதிரியான புரிதல் வந்து இருந்திருப்பாங்க. ஐ மீன் அந்த ஊரில் அந்த பசங்கள்ட்டலாம் நீங்கள் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் போய் பேசியிருக்கீங்களா? அவங்கள்ட்டலாம் எடுத்து சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க, என் கூட இருக்கவங்க எல்லாரையும் எனக்கு தெரியும். அவங்க எல்லாம் இப்போ என் கூட இருக்காங்க, வந்துட்டாங்க அதுலேருந்து. இப்போ யாரும் அந்த மாதிரி இல்லை. ஓகே. எல்லோரும் அவங்க ஒர்க் பார்த்துட்டு அவங்க லைஃப்பை பார்த்துட்டு இப்போ அப்படியே அப்படியே அவங்க ரொட்டேஷனாக போயிட்டுருக்காங்க. ஓகே. எனக்கு அந்த நேரத்தில் வந்து நான் பேசுறது எனக்கு தப்பாக தெரியல. அப்போது நான் என் இடத்துலேருந்து அவங்க யார் பார்க்குறவங்க யாருக்கும் என் இடத்துலேருந்து அவங்களுக்கு பார்த்துருந்தா தான் தெரியும். என் இடத்துலேருந்து அவங்க பார்க்கல. நான் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், இது எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா இவ்வளோ பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிரில் இருந்தவங்களுக்கு தெரியாமல் ட்ரோல் பண்ணது ஒன்று, இந்த திட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாகி போச்சு. புரியுது. என் இடத்துல நான் எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு கீழேருந்து எவ்வளோ அடி வாங்கியிருப்பேன், எவ்வளோ இது பண்ணியிருப்பேன். அடி வாங்கியிருப்பேன்னா அப்படி இல்லை, வார்த்தையால் மனதளவில் கஷ்டப்படும். மனதளவில் மேலே இருக்கவங்க எப்படி பேசியிருப்பாங்க, எப்படிலாம் ஒரு மாதிரி ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. எனக்கு அது எவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்தால் நான் இந்த அளவுக்கு பேசியிருக்கேன்னா அது அவங்களுக்கு புரியல, பார்க்குறவங்களுக்கு புரியல. இவன் வெறி பிடிச்சவனால தான் பார்க்குறாங்களே தவிர இவனுக்குள்ளே எவ்வளோ வலி இருந்தால் இவன் இந்த மாதிரி பேசியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல. புரியுது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எனக்கு அவங்க இடத்துலேருந்து பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் யாரும் அப்படி புரிஞ்சிக்கலையே. எல்லாரும் ஒரே மனநிலையில் தான் யோசிச்சாங்க. ஒரு 10 பேர் தான் எனக்கு வந்து தம்பி இப்படி இருக்காத சொல்லலாம், அது நல்லதில்லை, அந்த அக்கா ஒன்று சொன்னாங்க, அது அவங்க ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு 2 3 4 பேர், ஒரு 10 பேருக்கு மேலே கால் பண்ணி, தம்பி இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காதுப்பா, நீ உன் ஒர்க்கை பாரு, உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது, நீ இதே மாதிரி சுற்றிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஜாதி நீ கடைசி வரலும் அடிமட்டத்தில் தான் இருப்ப, நீ மேலே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நேரத்தில் அவங்களாம் ரொம்ப இப்போது இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஓகே. அப்படி சொல்லவே தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நான் இந்த அளவுக்கு இப்போ இருக்கேன். புரியுது. உங்களுடைய பேச்சிலேயே இப்போ நிறைய மாற்றங்கள் தெரியுது. ஏன்னா ரொம்ப ஹம்புளாக ஒரு வழியை உள்ளே வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பேசுகிறீங்க. ஆமாம். அதுக்கு எதிர்ப்பு நிறையா வந்திருக்கலாம். இல்லைடா நம்ம தான்டா இன்னும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவங்க உங்களை திரும்பி இல்லை நம்ம தான் விடக்கூடாது அப்படின்னு
பேசிகிட்டு இருப்பாங்க. உங்கள் பின்னாடி வந்ததுனால எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது ஒன்றும். கரெக்டாக சொன்னீங்க பார்த்தீங்களா? என் வேலை எனக்கு என் வேலை தான் முக்கியம். இப்போ என் பிஸ்னஸ்ஸு அதான் முக்கியம். பிஸ்னஸ் கொஞ்சம் இப்போ லோவாக தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வரும்னு நான் கண்டிப்பாக வரும். ஒன்று என் பிஸ்னஸ் அப்படின்னா ஆக்டிங் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்னு எனக்கு ஒன்று. உங்கள் மனசை தொட்ட ஒரு கமெண்டோ மெசேஜோ இல்லை ஒரு பாராட்டு மழையோ? ப்ரோ நான் ரீல்ஸில் தான் பார்த்து தான் ப்ரோ சந்தோஷமாக இருந்தேன். இப்போ ஒரு ரீல்ஸ் பார்த்தாங்க, ரீல்ஸ் ஒன்று இருந்துச்சு. அந்த ரீல்ஸில் உதயநிதி ஸ்டாலின் தெரியும்ல, அவர் ஒரு மூவி பண்ணியிருப்பார். அந்த படத்தில் வந்து எல்லாரும் சமன்னா யார் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைலாக் வரும். அந்த டைலாக்கு கீழே அதுக்கப்புறம் நான் இப்போ அவங்க மெசேஜ் பண்ணுவார் அவர் உதயநிதி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுவாங்க, எல்லாரும் சமன்னா யார் இங்கே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். எல்லாரும் சமன் நினைக்கிறவங்க தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கீழே என்னோட அந்த இப்போ பேசினால அது போட்டு இது பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சந்தோஷமாக அந்த அந்த கிரியேட் பண்ண நபருக்கு நான் நன்றி, இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. சூப்பர் சூப்பர். ஒரு கிஃப்ட் எங்கள் சார்பாக அம்பேத்கரை அறிந்து கொள்வோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் நிறைய படிங்க, உங்களை பற்றியும் படிங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமான தலைவர் அப்படின்னு நீங்கள் சொன்ன கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட எடுத்து சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் இப்போ புதுசாக ஒரு சேனல் என்ன இருக்குது, அந்த சேனல்லேருந்து இப்போ அதில் சேனல்லே இருந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு